ஹாய் கைஸ், இன்னைக்கு கிராணி 3 கேம் பிளே தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். சாமியோ, வீட்டில் யாரா இருக்கீங்களா? கேட்டு ரொம்ப துரு பிடிச்சி கிடக்கு. இந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. என் பேர் கைலாஷ். நான் வீடு மாறி இங்கே வந்துட்டேன். உங்களுக்கு என் வீடு தெரிஞ்சா போய் விட்டுறீங்களா? இன்னும் இடம்னே தெரியல. இந்த கேமரா பார்த்தா ரொம்ப பழைய கேமரா மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஒரு தாத்தா இல்லை பாட்டி தான் இருப்பாங்க. ஓகே, வாங்க அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதுடா இது? கேட்டு தானா சத்திக்கிட்டு பயமாக இருக்கே. பயத்தை கண்ணில் கட்டக்கூடாது. கேட்டு காற்றுல சத்திருக்கும். நம்மளை பயமுறுத்த முடியுமா? தாத்தா பாட்டி யாருனா இருக்கீங்களா அந்த வீட்டில்? நான் வழி மாறி வந்துட்டேன். எனக்கு எங்கள் வீட்டில் போய் விட்ருங்க. இந்த வீட்டை பார்த்தா பொட்டி கொண்டு வீடு மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் யாராவது இருப்பாங்களா? ரொம்ப பழைய வீடாக இருக்குது. ஐயோ என்னடா பிரிட்ஜு தூக்குது, மாட்டிக்கிட்டோமா? இன்னும் இங்கே வேறு சாக்காடை வேறு வீட்டுக்கு நடுவில் ஓடுது. இந்த கார் வேறு பழசாக இருக்குது, எடுத்து இடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா கூட ஐயோயோ மாட்டிக்கிட்டோமே. கண்டிப்பாக உள்ளே இருக்கிறவங்க யார்ட்டாவது ஹெல்ப் தான் கேட்கணும். ஐயா சார், யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. வந்து யாரா பின்னாடி இருக்க சவுண்டு கேட்குது? தாத்தா. ஐயோயோனா தாத்தா கன்னில் வச்சிருக்காரு. ஐயோ சுட வராரு. என்னைய சுட்டுட்டீல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நான் எங்கே இருக்கேன்? ஆமால, கிராணி 3ல இருக்கும். அந்த கேரட்டு பையன் நம்மளை வர அடிச்சு விட்டான், அந்த மொட்டை தலையன். அவனை சும்மாவே விடக்கூடாது. முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணும். அதுக்கு முதல்ல இதை கிரட்டானு திறப்போம். ஓ, இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் திறப்பீங்க. என்னடா கேம் இது? சீக்கிரம் திறடா. அந்த கேரட்டை கிளவி மண்டையிலே அந்த கட்டையை வச்சு அடிச்சிட போகுது. சீக்கிரம் திறடா. திறந்தாச்சு. ஓகே, வெளியே வந்துட்டோம். இடத்துல ஒன்றும் இல்லை, காலியாக கிடக்கு. ஏறி வாங்க, அடுத்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, எலும்பு கூடு வேறு இருக்குது இங்கே. இவன் தப்பி தரமே இங்கேயே செத்துட்டான் போல இருக்குது. சரி, இப்போ நம்ம மேலே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கீழே ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, மேலே போகணும். இந்த கதவை கூட திறந்து வைக்க மாட்டேது, அந்த 2 சொட்டையும் மொட்டையும். அது வேறு வேலை என்ன இருக்குன்னே தெரியல. சீக்கிரம் திறந்தாச்சு. எங்கே யாரோ வெளியே போயிருக்காங்க. சரி, நம்ம இந்த ட்ராயரில் ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம். ஃபியூஸ் இருக்குது. சீக்கிரம் ஏறா டே. ஃபியூஸ் எடுத்து இந்த மொட்டையை மண்டையிலே விடணும். ஐயோ மொட்டையை பார்த்துட்டான். அவளை பற்றி பேசணுன்னே வந்துட்டாங்க. சீக்கிரம் ஓடுறா. ஐயோ அக்கா கிளவி. ஐயோ யாராவது காப்பாத்துக்கல. ஓடுறா. ஐயோ அந்த கெல்ட்டு பையன் வேற சுடுறானே, கண்ணு தெரியாமல். ஓகே, அந்த பையனுக்கு தான் புரிய வைக்கவே தெரியாது. நமக்கு ஒழிஞ்சுப்போம். டம்மி தான், சுட தெரியாது. நம்ம போயிடும். கிளவி வருதான்னு தான் தெரில. சரி, நம்ம இந்த ஒரு வீட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சு போகும்போது சுட மாட்டேன். டம்மி ஐயோ சுட்டுட்டான். டேய், உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. அதே எண்ணெய் வச்சு பின்னாடி சுட்டு காட்டுறேன். டே 2 வந்துடுச்சு. ஆனால் இன்னும் எனக்கு எந்த பொருளும் கிடைக்கல. அதாவது ஒரு சோகமான விஷயம். முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணும். முதல்ல கிரட்டு இங்கேருந்து திறக்கணும். கிரட்டுன்னு திறந்துட்டு கீழே போயிட்டு ஒருத்தன் இருப்பான், டப்பா தலையன், குப்பை தொட்டி மாதிரி. இவனை சத்தம் போட விட்டுட்டு நம்ம போய் அங்கே ஒளிஞ்சுப்போம். சென்சிட்டிவிட்டி வேறு. முதல்ல இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, அந்த கிழட்டு கிழவனும் எப்போ வருவான்னு தெரில. 2 கேரட் நாய் எப்போ வர போகுதுன்னு வேறு தெரியல. சொட்டை மொட்டை கீழே சோறு போடுறாங்க. உடியா. போயிட்டு ஆனால் இந்த கேரட்டு பையன் வரலையே, அதுவும் ரிட்டர்ன் வந்துட்டா. போச்சு போங்க. நம்ம இனி இந்த இடத்த விட்டு தப்பிச்ச மாதிரி தான். சீக்கிரம் இதை விட்டுட்டு நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். போகுதா இல்லையா? ரொம்ப நேரம் இங்கே நிற்கிது. ஓகே, இதை திரும்பி பொருள் கிடைக்கிற எடுவெடுத்த நாயாரி நாய எப்போ வந்து பயமுறுத்துற? நேரம் பயந்துட்டேங்க. சரி, என்னடா உள்ளே போக முடியல. ஐயோயோ தள்ளிப்போ. ஐயோ சத்தம் வேற போட்டானே, கிளவி வேற வருமே. சதி பண்ணுது. போ அப்பாடி கீழே விழுந்துட்டு. சீக்கிரம் போடா. ஓகே, ஏஞ்சி வேகமாக ஒன்று. அந்த கெல்ட்டு நாய் வந்துட்டா இல்லையா? சரி, வெளியே போவோம். வரலன்னு நினைக்கிறேன். ஐயோயோ இருக்கு இங்கே தான். ஐயோயோ, இந்த கர்மாந்திரா வேற இப்போ வேற வந்து நின்றுக்கிட்டு. ஓகே, இது போயிட்டு நான் திரும்பி மேலே வரேன். ட்ராப்பு இதில் இருந்தால் நான் அசால்ட்டாக தப்பிச்சிருவேன். பாவிகளா. ஐயோயோ வந்துட போதுடா. சீக்கிரம் போடா. வரல, சவுண்டு கேட்கலங்க, வர சவுண்டு. ஓகே, நம்ம மேலே போவோம். வரல போல இருக்குது. சீக்கிரம் போடா. இந்த கதவு முதல்ல சாத்து. வேணாம். வருது. ஓடுறாளே. ஐயோ, நம்மளை மேலேயே போக விட மாட்டுறாங்களே. ஐயோ, இது வேற ஒன்று. சீக்கிரம் வந்து தொலை. சரி, நம்ம சீக்கிரம் திரும்பி போய் எங்கள் இடத்துல போய் பதுங்கிப்போம். இந்த கிழவி வருதா? வரல போல். அப்படியே வந்து ரிட்டர்ன் போயிடுது. ஓகே, இந்த வாட்டி நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த வாட்டி நான் மேலே ஏறிடுவேன். இந்த கதவை
இந்த கதைக்குள்ளேயெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். ஆஹா எங்கே ட்ராப் வச்சுருக்கு பாறேன், அங்கேயே நம்மளால் போக முடியல. சரி போயிடலான்னு நினைக்கிறேன். போடா 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 போடா. ஆஹா பிடிச்சிக்கிச்சு. கிளவி வர வந்துட போதா, சீக்கிரம் போடா டே. வெயிட் பண்ணி பதுங்கி பார்ப்போம் வருதா இல்லையான்னு. ஓகே கிளவி சவுண்டு இங்கே கேட்கல, கிளவி இல்லை போல இருக்குது. சரி நம்ம மேலே போகலாம் வாங்க. சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. ஐயோ பயமாக வேற இருக்குது லைட்டாக. சரி வேணா விடுங்க, பயத்தை கண்ணில் காட்டக்கூடாது, போவோம். ஆஹா கிளவ வந்துடான். டே கொஞ்ச நேரமாக மேலே போவ விடுங்களேன்டா. ஏன்டா நீங்கள் என்னை போட்டு இம்மா இருந்தாலும் படுத்துறீங்க. சரி யாரும் வரல. ஆஹா கிளவ வந்துட்டான். இந்த கிழட்டு நாய்க்கு வேறு வேலையே இல்லைடா, மொட்டை தலையா. அந்த கன் எடுத்து உன் மண்டையிலே அடிக்கிறேன்டா. வரேன்டா இருடா, சீக்கிரம் போடுமே. இந்த இடத்துல ஒழிஞ்சுப்போ. 2 பேரும் இப்போ இந்த சவுண்டு போட்டோடனே வந்துடுவாங்க. அவங்க வந்தோடனே நம்ம கீழே இறங்கிடுவோம். சீக்கிரம் வாங்க யாராவது, வாங்க 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 வாங்க. ஓகே கிளம்பு வந்துட்டாங்க. கிழட்டு நாய சீக்கிரம் வா, கீழே பொங்கல் சோறு போடுறாங்க. சீக்கிரம் வா சீக்கிரம் வா, பொங்கல் சோறு போடுறாங்கோ. சீக்கிரம் வாங்கோ, சீக்கிரம் வந்தால் தான் உண்டு, இல்லைனா கிடைக்காது. சீக்கிரம் வாங்கோ. யோ வந்துட்டு சீக்கிரம் திறந்துட்டு போடா. இந்த 2 கேரக்டர் நான் எங்களை முதல்ல வெப்பன் கீயை நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி 2 சொட்டை மண்டையிலே அடிக்கிறேன். வாங்க இருங்க. ஓகே கிச்சனில் தான் இப்படியே இருக்கும். ஓய் ஒரு ட்ராயரை வந்து பார்ப்போம். திறடா, கை வேறு நடுங்குது. சீக்கிரம் திறடா சீக்கிரம் திறடா. வெப்பன் கீ எங்கே தான் வச்சுருக்காங்க? இந்த 3 ட்ராயர்லும் இல்லையே, வேறு எங்கே இருக்கும்? சரி இந்த ட்ராயர் திறந்து பாரு. வெப்பன் கீ கிடச்சிட்டு. ஓகே நம்ம அப்படி போக வேணாம், அங்கே அந்த கீழேருந்து தான் மேலே ஏறுவாங்க. அதனால் நம்மளை லிஃப்ட்டு வழியாக மேலே போவோம். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போ. ஓகே இங்கே தான் இறங்கணும். ஓகே இப்போ அந்த வெப்பன் கீ வந்து மொட்டையை ரூமில் இருக்கும், அங்கே போகணும். வேகமாக போகணும். அந்த கேரட்டை கீழேருந்து மேலே வந்துட்டு போகிறாங்க. சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. சீக்கிரம் ஓகே வந்தாச்சு, திறந்தாச்சு. நீங்கள் 2 பேரும் என் கையில் செத்துட்டீங்கடா. இன்னும் இல்லை, நம்ம போய் கல் வேற பருக்கணும். இதை வச்சுக்கிட்டு அடிச்சா அவங்க 2 பேரும் மண்டையிலே போட்டுருவோம். ஓகே இங்கே ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது, நம்ம பேசாமல் கேட் எஸ்கேப்பே பண்ணிவிடுவோம். ஓகே அந்த 2 கல்ட்டு நாய்களும் எங்கே இருக்குன்னு வேற தெரியல. முதல்ல நம்ம போய் கல்லை வறுக்குவோம். ஓகே வாங்க கீழே இருக்கும். அங்கே ஃபியூஸ் வேறு கிடக்கு, அதுதான் நம்ம முன்னாடியே எடுத்தோம். அந்த கெல்ட்டு நாய் வேறு நம்மளை போட்டு தள்ளிட்டான். இது வேறு அப்பப்போ இந்த மாதிரி ஆகுது. அங்கே ஒரு கல் சொல்லிக்குதுங்க. இங்கே பிளாங்க் வேறு இருக்கா? ஓகே இப்போ முன்னாடி ஒன்றும் கிடைக்கல, இப்போ எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே இந்த கல் எடுத்தாச்சு, அவ்வளோதான். வேறு யார் வேணா வாங்க. ஐயோ கிழவ வந்தால் சுட்டு தண்டா. அடுத்த அடிப்பாவி இது வேற வந்துக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்காளே. சீக்கிரம் போடா. ஓகே கிழவன் போகிறான். ஐயோ பார்த்து சுடி வைக்கணும். இந்த பக்கம் மூடிட்டு போய்டும். அதில் கிழவி வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட போகுது. ஓகே பண்டிகையில் வைக்கணும். இறாலே ஏன்டா ஆடிக்கிட்டே போகிறான், தலையை ஆட்டிக்கிட்டே போகிறான். அந்த ஷார்ட் கனை வந்துட்டு வாங்கடா. போடு பேக்கிலே சுடுறேன்டா. சுட்டுட்டேனா காட்டிட்டேனா, திரும்பி சுடுவேன். இன்னொரு புல்லட்டை இறக்கிடலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் கிழவி வந்துச்சுன்னா இதுவாக போயிடும். ஓகே இல்லை அந்த கிழவியை போய் பிடிப்போம். என்ன ஆட்டம் காட்டுச்சு, மேலேயே ஏற உள்ளங்க. அதான் ஐயோயோ இவ வேற ஒருத்தி. சீக்கிரம் போடா. இவ வேற பயமுறுத்திட்டு. அந்த டெடி பியரும் கிடைக்கல. ஆஹா கிளவி வருது. வா வா வா. என் குறிய பாரு மண்டையிலே. ஐயோ மிஸ் ஆயிட்டு. ஐயோ பயத்தில் நான் பின்னாடி திருப்பிக்கிட்டு இருக்கேன். ஐயோ காப்பாத்து கையிட்ட. சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. இந்த இடத்த விட்டு தப்பிக்கணுமோ. கிரிட்டுன்னு ஓடுறா, வேகமாக ஓடுறா. இங்கே ஒரு புல்லட் இருக்கும்ல, நம்ம எதுக்கு பயந்து ஓடணும்? இப்போ அந்த கிளவியை போய் நான் போட்டு தள்ளுறேன். கிளட்டு நாயை சீக்கிரம் வந்து தொலைடி. எங்கடி இருக்க? அதோ போறா பாருங்க. இதை வாட்டி முட்டை அடித்து மாட்டிக்க போகிறோம். பின்னாடி வா. அவ்வளோதான் செத்துப்போ. நெஞ்சிலே வாங்க. இவ வேற ஒருத்தி பின்னாடி வந்து பயமுறுத்துறா. ஓகே இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கன் எடுத்துக்கிட்டு இங்கே பழக வேறு இருக்குது. ஓகே இங்கே ஷார்ட் கன் ஆமோ இருக்குது. ஓகே இந்த கட்டை இருக்குது, அந்த கட்டை நமக்கு யூஸ் ஆகாது. முதல்ல இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே உடச்சி தரோம். அவ்வளோதான். உள்ளே போடா சீக்கிரம் வேகமாக உள்ள போதும். கண்ணாடி கிழிச்சிட போகுது. ஓகே இங்கே க்ரோபார் இருக்குது, இந்த க்ரோபார் நமக்கு தேவைப்படும். அங்கே ஒரு டப்பா மாதிரியே இருக்கும், 2 டப்பா இருக்கும். இந்த டப்பாவில் ஷெட்கி இருக்குது. ஓகே அது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே கன்னை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடறான். என்னடா கன்னை வெளியே தெரியுது, இதை ஒழுங்காக போடு உள்ளே. ஓகே கன்னை எடுத்து உள்ளே போடுறாடி. ஓகே அதை ஒழுங்காக அங்கே போட முடியல, ஒழுங்காக போட்டு பாடுறாடி. போடுறான். போட்டாச்சு. மூடிட்டு இப்போ நம்ம இந்த ஃபியூஸை எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். அந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு மேலே போய் அங்கே ஃபியூஸ் ஜென்ரேட்டர் இருக்கும், அங்கே போகணும். இவன் வேறு இந்த கெல்ட்டு பயலுக்கு வேறு இல்லை. இவன் வேறு வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ தான்டா கன்னை உள்ளே போட்டேன் கஷ்டப்பட்டு. ஏன்டா நீ வேற வந்து உயிரை வாங்குற. ஓகே இந்த கன்னை எடுத்துகிட்டு போய் அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. வாடாடி எங்கே சொல்கிறேன் பாரு. போடா இனிமே நீ வரவே முடியாதுடா. போடா 2 நிமிஷத்துக்கு உன் தொல்லையே இருக்காது. உள்ளே போடுங்க. என்னடா இது வரமாட்டுது. உள்ளே முன்னாடி போய் நல்லா போடணும். கன்னுடுறா போடு. தான் போட்டாச்சு. மூடுறா. ஓகே இப்போ நம்ம இந்த ஃபியூஸை எடுத்துக்கிட்டு மேலே போகணும்.
இது சிலிண்டரைனா வேறு வேலை இல்லை. ஓகே, இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கேமுக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இந்த ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு போய் நம்ம ஷெட்டு கிட்டே போட்டு வைப்போம். ஆனால் நமக்கு இன்னும் ஷெட் கீ கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். கீழே கிடச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த ஷெட் கீ எடுத்துகிட்டு வந்து அங்கே போனோம். அதுக்கு முன்னாடி இந்த கன் எடுத்துகிட்டு வந்து அந்த 2 கெல்ட் நாய்களையும் போட்டு தள்ளிடணும். கன்று வெளியே தான் தெரியுது, என்ன பண்ணுறது வேறு வழி. இவ வேறு ஒருத்தி, இவளுக்கு வேறு வேலை வேறு இல்லை. ஓகே, இப்போ இந்த கன்னை எடுத்துக்கிட்டு ரீலோட் பண்ணிக்கிட்டு இங்கே சத்தம் போட்டால் சொட்டை கிளவி வரும். அந்த கிளவியை வர வச்சு மண்டையிலே அடிக்கணும் சீக்கிரம். ஐயோ ஐயோ, இவன் இம்சை வேற தாங்க முடியலையே. அந்த டெடிபேர் வேறு கடைசி தொழிய முடியாது. சீக்கிரம் இன்னொரு தடவை அழுத்துவேன் நீ வந்துட்டு போனதில். ஓகே, எங்கடா அந்த கேரக்டர் நான் இன்னும் வரல. சரி, இப்போ வந்தால் சுற்றுவேன். இவளுக்கு வேறு வேலையே இல்லை. கிராணி வந்துட்டு அதை சீக்கிரம் போய் மண்டையிலே போடு. ஐயோ, இருங்க பொறுமையாக அடிப்போம். கையில் அடி. அவ்வளோதான், வேலையை முடிச்சாச்சு. வேறு ஒருத்தி குறுக்க வர. எப்பப்பா. ஓகே, இப்போ இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு நம்ம இதில் போடுவோம். என்னடா இது போட்டு ஐயோ கடை மேலே ஏறிட்டேன். ஐயோ காய்ஸ், நான் ஒரு கிளிச்சில் மாட்டிக்கிட்டேன். இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வேறு எனக்கு தெரியல கைஸ், சீரியஸாக. இப்போ என்ன பண்ணுறது? இப்போட வெளியே போகிறது. ஐயோ மாட்டிக்கிட்டேன். யாராவது காப்பாற்றுக்கலை. ஐயோ வெள்ளையா முள்ளையே. என் வாய் வேற ரோல் ஆகுது. ஐயோ எப்படி தப்பிக்கிறது? முன்னாடி போக முடியுமா? ஒரு முன்னேற்றமும் இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? இவ வேற ஒருத்தி குறுக்க வரா. ஐயோ, நானே டென்ஷனில் இருக்கேன். இப்போ எப்படி தப்பிக்கிறது? இங்கே கட்டை தான் இடிக்குது போல இருக்குது. இந்த கட்டையை எடுத்து தூக்கி போட்டுவோம். இல்லை, நம்ம கையில் இருக்கிற கண்ணை இங்கே போடுவோம். வெளியே போட்டால் அந்த மொட்டை தலையை வந்து அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் ஏன் மண்டையில் வேறு முடியலைன்னு ஃபீல் பண்ணிட்டுருமா? வெளியே போக முடியுது காய்ஸ். இது தெரியாமல் பல நாளாக இங்கே இருந்துருவோம் போல இருக்கே. ஓகே, இப்போ போவோம் மேலே, வாங்க போகலாம். ஐயோ, இவன் வேற. ஏண்டா எத்தனை தடவை அடி வாங்கினாலும் உனக்கு புத்தியே வராதுடா. சரி, திரும்பி அதே இடத்துல வாங்க போயிட்டு. நானே இங்கே மாட்டிக்கிட்டேன்னு டென்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதோ. ஓகே, இங்கே புல்லட் இருக்குது, இதை லோட் பண்ணி வச்சுப்போம். லோட் பண்ணி கன்று இங்கேயே போட்டு போயிடுவோமே. யார் பார்த்தா கேல்ட்டு பையில் தான் போட்டு இல்லையாச்சு. இவனை வச்சுக்கிட்டே நமக்கு என்ன பண்ணுறது? இது கேல்ட்டு நாய் தான் எங்கே இருக்குன்னு தெரில. இன்னொன்று இங்கே வருது. நீ கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா அவன் கூட சேர்த்து போட்டு தள்ளியிருப்பேனே. இப்போ எனக்கு 2 வேலை வைக்கிறேன். இப்போ வரேன் இரு. திரும்பி மேலேயே வரல, உள்ளே பெய்யுது. இதை கதவை சாத்துறா. ஐயோ, அங்கேயும் இங்கேயோ ட்ராப்பை போட்டு வச்சுட்டு என் உயிரை வேறு வாங்கி தொலையுது. எங்கே இருக்கோ அது வேறு தெரியல. கீழே இருக்கா இல்லை எங்கேயோ போயிட்டா? சரி, நம்ம கன்னை இங்கேயே போட்டுட்டு போகுமா? இல்லை, அது வந்துச்சுன்னா நம்ம போட்டு தள்ளிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த வெற்றிகரமாக போய் அந்த ஷெட்கி எடுத்துகிட்டு வரலாம். ஐயோ, எங்கள் பின்னாடியிலேருந்து வருது அந்த கெல்ட்டு நாய். சவுண்டு கேட்குது. டக்குன்னு அந்த ஷார்ட் கன்றா எடுறா. ஏண்டி கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா போட்டு தள்ளி இருக்க மாட்டேன். இப்போ எனக்கு 2 வேலை வைக்கிறேன். செத்துப்போ. இவன் வேறு ஒருத்தி வழியில் படுத்து கிடந்துட்டா. இப்போ இவ்வளோ கிராஸ் பண்ணி போகணும். ஓகே, இந்த ஷெட்கி எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே வெளியே இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு வந்துடுவோம். அப்புறமா வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து எங்கே போகணுன்னா கீழே எடுத்துக்க போகிறேன். க்ரோபார் எடுக்கணும். க்ரோபார் எடுத்துகிட்டு போகணும். இன்னும் அந்த கன்னில் வந்து ஒரு புல்லட் இருக்கும். ஓகே, க்ரோபார் இங்கேயே போட்டு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு அந்த கன்னை போய் எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த கேல்ட்டு போய் வந்துட்டானா தூக்கிட்டு ஓடிடுவான். கன்னை எடுத்துகிட்டு போவோம். வரான் பாருங்க கேல்ட்டு நாய். உன்னை பற்றி தானே பேசினேன். கன்னை தூக்கிட்டு போவேன். கரெக்டாக வரான். நல்ல வேலை நம்ம கன்னை எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இனிமேல் இந்த கன்னை இங்கே போட்டு வச்சுக்கிட்டு நம்ம இந்த க்ரோபார் எடுத்துக்கிட்டு போவோம். க்ரோபார் எங்கடா? அது ஒரு க்ரோபார் க்ரோபார் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டு 2 பாக்ஸ் இருக்குங்க. அந்த 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஷெட்கி இருந்ததில் அந்த ஷெட்கி எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணிட்டு ஜென்ரேட்டர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறமா நம்ம அந்த மேலே போயிட்டு இந்த ஃபியூஸில் இருக்கிற மிஷின் கேட் ஓப்பன் பண்ணுறதை ஆன் பண்ணிட்டோன்னா ஓப்பன் ஆகிடும். அப்புறமா நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறது தான் வேலை. அதுக்குள்ளே எத்தனை தடவை சாவு போகிறணும். ஓகே, ஷெட்கியை வச்சு திறந்தாச்சு. இப்போ இந்த ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஒன்று தான் வேலை. ஓகேங்களா? ஓகே, இப்போ போய் நம்ம அதை கெத்தாக போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இவன் வேறு ஒருத்தி வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வேலை அந்த பிரெஞ்சு கிராங்க்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திறந்து விட்டோன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். அது இந்த மேலே பாக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்பி தான் இருக்கேன். இல்லைன்னா நான் இன்னும் நம்ம பல டாஸ்க்கு கொடுப்பாங்க, அதை வேறு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஓகே, வேறு வழியில் மேலே இருந்துடணும். ஓகே, இப்போ இந்த க்ரோபார் எடுத்துக்கிட்டு அங்கே மேலே ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா கேட்டு திறந்துடும். அதை திறந்து விட்டுட்டு தான் போகணும்.
ஓகே கேல்டனாயும் 2 பேரும் இங்கே இல்லை. ஓகே இதை ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இந்த ஊடு ஃபுல்லாக ஓட்டை இதுவாக தான் இருக்கும். மழை பெஞ்சா எங்கே பெய்யுன்னு தெரியல. அங்கே இருக்கிற இங்கே ஒரு ஓட்டை இருக்கா, இதுக்குள்ளே தான் நம்ம குதிக்க போகிறோம். குதிச்சுட்டு இந்த பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணுறா பிரிட்ஜுக்கு எனக்கு கிடச்சிட்டு அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே இப்போ நம்ம லிஃப்ட் வழியாக போகிறது. லிஃப்ட் வழியாக வேணாம், லிஃப்ட் வழியாகவே போவேணா. நம்ம இங்கேருந்து எகிரி குதிச்சுட்டு அந்த கிளவியும் பார்த்துட்டு போவோமே, என்ன ஆகிட போகுது. ஓகே ஆஹா கிளவி வந்துட்டு நீ சும்மாவே போயிருக்கலாம்டா, ஏன்டா அப்படி வந்து ஓகே அதுக்கிட்ட தப்பிச்சாச்சு. ஓகே இப்போ நம்ம கீழே போகணும். அதை கேட்டு நான் எங்கே இருக்கான்னு தெரில. கீழே இருப்பான்னு நினச்சிட்டு நான் மேலே வந்துட்டேன். அதான் இல்லை கீழே அப்படியே போயிருக்கலாம். அங்கிட்ட போய் அடி வாங்கிக்கிட்டு இன்னொரு தடவை மேலே ஏறி வந்துட்டு எதுக்கு இந்த பிரச்சனை, அதான் நான் மேலே ஏறி வந்துட்டேன். அப்படியே கிளியராக தப்பிச்சிடலான்னு. ஓகே உட்கார்றா, அப்படியே உட்காந்து இங்கே குதிச்சுட்டு பார்த்து ஏன்டா இந்த தடவை லைட்டாக தானடா குடி, அதுக்குள்ளே என்னடா உனக்கு கால் முறியுதா. சரி சீக்கிரம் போ, இந்த பலகை எடுத்துகிட்டு எங்கள் பக்கம் தூக்கி போடுறோம், கடுப்பாக இருக்குது வேறு. ஓகே அப்புறமா இந்த பலகை எடுத்துகிட்டு அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு ஓகே இப்போ நம்ம பிரிட்ஜுக்கு ரேங்க் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் வாங்க. ஓகே ஓகே பார்த்து கொதி. ஓகே இப்போ போய் அங்கே ஒரு வால்வு இருக்கும், அந்த வால்வில் போட்டுக்கிட்டு சும்மா கிரிட்டேன்னு சுற்றினோன்னா பிரிட்ஜு கீழே இறங்கிடும். ஓகே இங்கே மாட்டுறா, கிரிட்டேன்னு சுற்றியாச்சுன்னா அது கீழே வந்துடும். ஓகே இப்போ இந்த கிளவியை பார்த்துட்டு போகலான்னு நான் இருக்கேன். கிளவியை நம்மளை தேடி வருதா. இங்கே பிளாங்கு போட்டோன்னா அந்த சவுண்டில் வருது, அதுக்கு தான் போட்டேன். வருயா சீக்கிரம் வா, உன்னை பார்க்க வச்சுட்டு நான் கிளம்புறேன். இங்கேருந்து நான் வேறு தப்பிக்கணும், சீக்கிரம் வா. ஏன் அங்கேன்னு போய்க்குது, கண்ணு வேலை தெரியாமல் போய்ட்டு இந்த கிளவிக்கு. சரி வருது நம்ம கிளம்புவோம், அப்புறம் அது புத்தி வரட்டும். ஓகே இங்கேருந்து தப்பிச்சாச்சு. கிளவி நான் ஃபஸ்ட்டு எஸ்கேப் பண்ணிட்டேன் கிராணி 3ல் கேட் எஸ்கேப்பு. நீங்கள் தான் பாவம் பார்க்குறீங்க, என்னை தப்பிக்க விட்டீங்க. அடுத்த தடவை வரையாவது என்னை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அசால்ட்டாக தப்பிச்சிட்டேன். ஓகே இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடியுது கைஸ். அடுத்து என்ன கேம் ப்ளே வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாதி பேர் தான் வாட்ச் பண்ணுறீங்க, இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நான் இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.